இந்த பெரியவங்கலாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க, கடமை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை அடிக்கடி நோண்டி பார்க்கக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊரோட மிகப்பெரிய பணக்காரர்கிட்ட அந்த ஊரோட ஏழை பையன் போய் கேட்குறான், சார் நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரானீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு வந்து போறாரு. ஆனாலும் அந்த பையன் விடாம தொடர்ந்து அவரை எப்பமா பாக்குறானோ அப்பமா அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கான், நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரானீங்கன்னு சொல்லிட்டு. அவரும் நினைக்கிறாரு, சரி இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்றாரு. அந்த டேட் அன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட பிளேஸ்லாம் மீட் பண்ணலாம், அங்க வா நான் அவனுக்கு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க மாதிரி சொல்றாரு. அந்த டேட்டும் வருது, அந்த டைமும் வருது, ரெண்டு பேருமே அங்க மீட் பண்றாங்க. அப்போ அவருக்கு இவரோட கையில இருந்து ஒரு சின்ன விதையை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாரு. இந்த விதை தான் ஏன்னா இவ்வளவு பெரிய பணக்காரனாச்சு. இந்த விதையில இருந்து வந்த மரம் தரக்கூடிய காய் கனி எல்லாமே ரொம்பவே விலை மதிப்பானது, அதனால நீங்க விவசாயம் பண்ணி பணக்காரன் ஆயிக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பி போறாரு. சரியா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு வராரு. ஊருக்கு வர வழியில என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பாறையில ஒரு பையன் இருக்கான். அவனை பார்த்தா கிழிஞ்ச வேஸ்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு தாடிலாம் வளர்த்துட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான். அவங்ககிட்ட போய் கேட்கறாரு, தம்பி இந்த ஊர்ல இப்போ ஒரு புது பணக்காரன் உருவாயிருப்பானே, அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் இந்த ஆளு கீழே மேலேயும் பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சிட்டான், இவரு தான் நமக்கு விதை தந்தாருன்னு சொல்லிட்டு. ஐயா நீங்க விதை தந்த ஆளே நான் தான் ஐயா, என்னோட நிலைமை பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன், ஆனா என்னோட நிலைமை இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அவர்கிட்ட பேசுறான். அவருக்கு ஷாக்கு, ஏன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் பண்ண சொன்னதெல்லாம் நீ பண்ணிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கறாரு. அவனை ஆமா பண்ணேன்னு சொல்லியான். என்ன பண்ணா, விதைச்சியா? ஆமா விதை விதைச்சேன். தண்ணி ஊத்துனியா? ஆமா தண்ணி ஊத்துனேன். வேற அப்ப நல்லா மரம் வளர்ந்துருக்கணுமே, வேற நீ என்ன பண்ணான்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் தினமும் அந்த விதை முளைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த பணக்காரர் கோவம் வந்துட்டு, ஒன்னாலாம் இந்த வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி தான் நம்மள பாதி பேரும் ஒரு விஷயத்த முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நோண்டி நோண்டி பாக்குறது. இனியாச்சும் தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோட பார்ப்போம்.